2 விஷயம்ண்ணே. ஒண்ணு அப்படி ஒரு கிராண்ட் சாங்கு நான் எடுத்தேன்றது எனக்கு ஒரு பர்சனல் ஹை. ஓகே. ஒரு ஹீரோக்கு ஒரு பெரிய கிராண்ட் சாங். 2வது பெரிய ஹை என்னன்னா, என்னோட பசங்க ஐ மீன் டான்சர்ஸ் பொண்ணுங்க, பசங்க, அப்புறம் வெளியில இருந்து சில டான்சர்ஸ் வருவாங்க. ஏன்னா யூனியன்ல சில ஆட்கள் தான் இருக்காங்க. இப்போ கேரளாலேருந்து வருவாங்க. இவங்களெல்லாம் திருப்பி சந்திக்கிறதுக்கு ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும்தான். ஓகே. ஒரு கெட் டுகெதர் அது. ஒரு கெட் டுகெதர் தான். ஆனால் அந்த கெட் டுகெதரில் வின் வின் சுச்சுவேஷன் 2 பேருக்குமே இருக்கு. அவங்களுக்கு வேலை கிடைக்குது, எனக்கு ஒரு பிரம்மாண்டம் கிடைக்குது. அண்ட் பேசிக் ஐடியா என்னன்னா, என் ப்ரொடியூசருக்கு அப்படி ஒரு சாங்கும் வேணும். என் ப்ரொடியூசரும் இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் அன் ஐடியா. சரி ஏன் சார் தேவையில்லாமல் நம்ம சாங் செலவு பண்ணுறோம், அப்படி யாருமே கேட்டதில்லை. ஒரு சாங் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய புல்லாக வருது. நான் ஜிந்தா பந்தா தான் வந்த இடம் சாங் எடுக்கும் போது ஷாருக் சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வேணால் பாருங்கள், தேட்டரில் எல்லாரும் ஆடுவாங்க. அப்படியா சார்? ஏன்னா அங்கே தேட்டரில் முன்னாடி ஆடுற கல்ச்சர் அவ்வளோவா கிடையாது. அப்புறம் நான் வந்து ஆலப்பறம் தமிழ் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஆடினதெல்லாம் அவர் காமிச்சேன். ஓ வாவ் சார், அமேசிங் சார், இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் இட் வில் பி கிரேட்னு. ஃபஸ்ட் டைம்னா அவருக்கும் எனக்குமான ஃபஸ்ட் டைமில் அந்த கெய்டி தேட்டராக இருக்கட்டும், அங்கே வந்து ரோஹிணி மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் அப்புறம் பஞ்சாபில், பீகாரில், ஹரியானாவில் எல்லா ஊர்லேயும் வீடியோ இருக்குது அந்த தேட்டருக்கு முன்னாடி வந்தார். ஸோ அது ஒரு பர்சனல் ஹை கொடுக்குது, அதே சமயத்தில் என்னை சார்ந்தவங்களுக்கு வேலையும் கொடுக்குதுன்றதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்.